சரி, இப்போ சிசிடிஎன்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ். இதுதான் சிசிடிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சிசிடிஎன்எஸ் 2.0 அப்படின்றது நம்ம காவல்துறையோட ஒரு டிஜிட்டல் அமைப்பில் இருக்க ஒரு மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன் தாங்க இது. என்சிஆர்பி, அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ மூலமாக இந்தியா முழுக்க இருக்க காவல்துறையை டிஜிட்டல் முறையில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தாங்க இது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் சிசிடிஎன்எஸ் 2.0 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆன்லைனில் மெயின்டைன் செய்யும். எஃப்ஐஆர் வந்து அப்லோட் பண்ணும்போது கேஸ் டைரி, சார்ஜ் ஷீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மேனேஜ் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அக்யூஸ்ட் அப்படி இல்லைன்னா கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ட்ராக்கிங் வந்து இது மூலமாக பண்ணிக்கலாம். மிஸ்ஸிங் பர்சன் அப்படி இல்லைன்னா ஸ்டோலன் வெஹிக்கிள்ஸ் டேட்டா சர்ச்சும் இதில் பண்ணிக்கலாம். கோர்ட்ஸ் அப்புறமா ப்ரிசன்ஸோட டேட்டா இன்டிகிரேஷனும் இது பண்ணலாம். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இடையே இருக்க கிரைம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் சிசிடிஎன்எஸ் 2.0 கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றம் ஆச்சுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் எல்லாம் எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வந்து பொதுமக்களுக்கு ஆன்லைன் ஆக்சஸே இருக்கும். யார் வேணாலும் எஃப்ஐஆர் ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம், ஆன்லைனில் எடுத்து பார்த்துக்கலாம். இதனால் ப்ரைவசி இன்டிகிரேஷன், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, மிஸ்யூஸ் கன்சர்ன்ஸ் காரணமாக ஆக்சஸ் வந்து நிறைய கட்டுப்படுத்தினாங்க. அதனால தான் சமீபத்தில் ஹைகோர்ட் ஆர்டரில் கூட எஃப்ஐஆர் காப்பி எல்லோருக்கும் நேரடியாக பார்க்க முடியாது. அக்யூஸ்ட் அப்படி இல்லைன்னா விக்டிம், இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு மட்டும் சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் உரிமை இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சிசிடிஎன்எஸ் 2.0 அப்படின்னா எஃப்ஐஆர் வெப்சைட் மட்டும் கிடையாது. இது போலீஸ் டேட்டாபேஸ் ப்ளஸ் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் மாதிரி ஒரு பெரிய இன்டிகிரேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.